ரொம்ப பார்த்துட்டு பசங்க கிண்டல் அடித்து கீழே கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது இதை விட வேதனையாக இருக்குது. எந்த இடத்துல உங்களை பொருத்தி பார்த்துக்கிட்டீங்க இந்த படத்தில்? நல்ல தாக்கத்தை ஏற்பட்டு தெரியாத ஒலிகளை எல்லாரும் இங்கே வந்து பார்க்கணும். எல்லாரும் இதோட கஷ்டத்தில் வாழ்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ மூவி ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா ஹாப்பியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாப்பி ஃபீலிங்லேயே முடிக்காமல் யதார்த்தத்தை எனக்கு என்னடா இப்படி முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. அவன் வாழ்க்கை எங்கே இருக்குது? நம்ம படத்தில் நிறைய படத்தில் முக்கியமான ஹீரோஸ் படத்துலலாம் கலெக்டரை காமிப்பாங்க, பெரிய பெரிய இது ஆர்மி மேனாக காமிப்பாங்க, ஒரு கோட்டை போட்டுட்டு ஒரு சீனை காமிச்சிட்டு அப்புறம் பார்த்தா ஹீரோ வேறு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே எதை தாண்டி போகுது? உங்களுக்கு பேர் வச்சதை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஒரு பையனுடைய வாழ்க்கை இது, ஒரு பெயின் ஒரு சொல்கிறாங்க. அந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கே இருக்கான்? அவனுடைய லைஃப்பை தானே சுற்றி வருது உங்களுக்கு. அவனுடைய லைஃப்பில் ஜாலியான இடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த டீச்சர் ஸ்கூலு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பெயின்ஃபுல்லான இடம் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது? வாழையை சுற்றி தானே வருது, தோப்புக்குள்ளே தானே இருக்குது. இல்லை ஓகே தான், ரொம்ப நல்ல படம் இல்லை, ஆவரேஜான படம். சூப்பராக இருக்குது சார், பார்க்கணும். குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பிள்ளைங்க குழந்தைங்களெல்லாம் வந்து பார்க்கணும். நல்லா ஃபீல், நல்லா தாயை பற்றி அது மாதிரி தாய் தான் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே கஷ்ட நஷ்டத்தை வளர்த்தாதான் அதுங்களுக்கு நாளைக்கு அதுவுடைய லைஃப் நல்லாயிருக்கும். நமக்கு இருக்குதுன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம்னா நாளைக்கு வேறு மாதிரி ஆகிடும். அது மாதிரி தாய் தான் இருக்கணும். அது மாதிரி தாய் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்ல தாக்கத்தை ஏற்பட்டு தெரியாத ஒலிகளை எல்லாரும் இங்கே வந்து பார்க்கணும். எல்லாரும் இதோட கஷ்டத்தில் வாழ்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த நல்ல விதமாக அதை ஒரு நல்ல படைப்பாக எடுத்திருக்காங்க. ஒரு கணத்தை தருது. எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் இது. படத்தை வந்து பார்த்தா தான் அந்த ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு குடும்பத்தில் எல்லோரும் வந்து பார்த்து குடும்ப கஷ்டத்தை அந்த படங்களுக்கு சொல்லித்தரணும். நல்ல படைப்பு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்குமா? இல்லை, படத்தில் அந்தளவுக்கு டெப்த்தாக காமிக்கல. ஆனால் அது எல்லோரையும் கனெக்ட் பண்ணுது. அது எல்லோரையும் கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச காட்சி, இந்த காட்சி உங்களுக்கு தனியாக லிங்க் பண்ணி இந்த மாதிரி காட்சி தான் நான் லைஃப்பில் நடந்திருக்காது. என் உரிமையை கேட்குறது பிச்சைன்னா அது தப்பு. நான் உழைக்கிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நல்லா நினச்சிருக்காங்க. அது இல்லாமல் குழந்தை தொழிலாளியை குழந்தைக்கு அனுப்பாதீங்க, எந்த தொழிலுக்கு அனுப்பாதீங்க, படிக்க வைங்க. இது வந்து உண்மை. அது எங்கள் ஊர் பக்கத்தில் நடந்த சம்பவம். இது நாங்கள் இதை உண்மையாகவே ஏற்கனவே அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அதை அப்படி மறுபடி இந்த மாதிரி படங்களை வந்து திரும்பவும் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம திரும்பவும் அந்த பெயின் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, அது தேவை தானே? அந்த மாதிரி ஒரு வலி திரும்பவும் யோசனை பண்ணுவாங்க. இல்லை, அந்த வலி தேவையா என்னங்கிறது புரியல. ரொம்ப பார்த்துட்டு பசங்க கிண்டல் அடித்து கீழே கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. அது இதை விட வேதனையாக இருக்குது. எந்த இடத்துல உங்களை பொருத்தி பார்த்துக்கிட்டீங்க இந்த படத்தில்? இல்லை, செத்து போன எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க தான். நாங்கள் அந்த ஊர் பக்கத்தில் உள்ளவங்க. அங்கே இன்னைக்கு முதல்ல அந்த படத்தை பார்க்க வந்தோம். இனி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். நம்ம ஜென்ரேஷனோட நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் அவங்களாம் வந்து பெயின்ஃபுல்லாக மேபி அவங்களோட ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகும் இந்த மாதிரி படம். மாரி செல்வராஜ் படம் இதுன்னும் போது எனக்கு ரீசெண்டாக உடம்பு சரியில்லை. ஸோ வந்துட்டு ஜாலியாக ஒரு மூவி பார்த்தா நல்லா இருக்குமே என்னென்னு ஒரு யோசனையில் தான் வந்தேன். ஆனால் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே அந்த ஒப்பீனியன் மாறிடுச்சு. ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ மூவி ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஒரு
என்னடா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லா ஹாப்பியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாப்பி ஃபீலிங்லேயே முடிக்காமல் யதார்த்தத்தை எனக்கு என்னடா இப்படி முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. டூ மச்சாகவே இல்லை, எங்கேயுமே நல்லா இருந்தது படம். உங்களுக்கு பிடிச்ச காட்சி இந்த படத்தில் உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, லிங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களாம் இருக்கலாம். ஆமாம், உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆச்சு? எனக்கு வந்து கனெக்ட் ஆச்சுன்றதை விட எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் அந்த பையன் அந்த ஒரு டீச்சரை வந்துட்டு அவன் ரசிக்கிறது, அந்த குட்டியாக ஒரு ப்ளே மாதிரி பண்ணுவாங்கல்ல அவங்க. ஆ, அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல, அது எதார்த்தம், அது நடக்கிற விஷயம். ஸோ பசங்க வளரும் போது ஏதாவது ஒருத்தங்களை பார்த்தா அந்த ஒரு பாசம் வருது, அந்த ஒரு ஃபீல் வருது, அது எதார்த்தம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. வாழை படம் பேர் ஓகேல, வாழை தோப்பில் இல்லாமல் ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் ஸ்கூல்லையும் தானே நிறைய சீன்ஸ் வருது இல்லை? அப்போ டீச்சர்னு வச்சுருந்தாங்க. சே, இது படம் எடுத்தது என்ன காரணம்னு இருக்குல்ல, வாழை தோப்பை வச்சு அவன் வாழ்க்கையை சுற்றி நடக்கிறது அதை வச்சு தான். ஸோ அவனுக்கு அது போக பிடிக்கல, ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை, போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. போகிறதுனால தான் அவனுக்கு வாழ்வியலே இருக்குது. ஸோ வாழைன்னு வச்சது அவன் லைஃப்பில் வீட்டுக்கு 2 வீடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நடுவுலே வாழைத்தோப்பு தான் இருக்கு. அவன் லைஃபே வாழைத்தோப்பை சுற்றின்னும் போது டைட்டில் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. சேகர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கனெக்ட் ஆச்சா? எங்கேயாவது சேகர் மாதிரி ஃப்ரெண்டு? எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க. சேகர் மாதிரி சேகர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஹெல்ப் பண்ணுறது இருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அதுவும் அவங்களுக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸ்லாம் அருமையாக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வாழை படத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன ரெக்கமெண்ட் இதுக்காக என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா இருக்கு வாங்கன்னு சொன்னாலே நம்பி வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. குத்துப்பாட்டு இல்லை, படம்னா குத்துப்பாட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. மாதிரியே போதும், இல்லை ஜாலியாக இருக்கிறதுக்கு பசங்களாம் விரும்புவாங்க. ஒரு படம் என்டர்டெயின் பண்ணுதான். ஜாலினா ஒரு குத்துப்பாட்டு இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கணும், ஒரு ஃபாரின் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு வந்துச்சு, அந்த லாரி பேக்ரவுண்ட்லாம் வச்சு, அதெல்லாம் ஒரு சிம்பிள் சாங்கு, நம்ம ஊர் சைடு எடுத்தது தான் அப்படின்னாலும் அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த சாங்குக்கு அது சூப்பராக இருந்துச்சு. அவனுக்கு பிடிக்காத ஒரு சவுண்டுன்னு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு காட்டிட்டு, ஆனால் அதை வச்சு அப்படி ஒரு சாங் போட்டது செம்மையாக இருந்துச்சு. நல்லா இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஃபீல் பண்ணி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துலையும் பாட்டு ஆட் ஆன் பண்ணுச்சு. அப்படியே கரெக்டாக அப்படியே அந்த ஒரு எமோஷனை ஏற்றி கொடுக்குற மாதிரி நல்லா வந்துருந்தது. எல்லாருக்குமே அந்த ஹீரோ இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கு. ஹீரோன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை, அதுதான் அது நம்ம இல்லை. இப்போ எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் கடக்கிற ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு சமூகத்தில் வந்து அது குழந்தைய வச்சு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ லைஃப்பை வந்து சின்ன பையன் லைஃப்பில் காமிக்கும்போது ஒரு சின்ன விஷயங்களுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் லைஃப்பில் வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிற ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பெயின், பெரிய இழப்பை அவ்வளோ கொடுத்துட்டு வர இடத்துல இருந்துட்டு இன்னொரு சமூகம் ஒரு இடத்துல இருக்குன்றத அட்லீஸ்ட் நம்ம போய் அந்த லைஃப்பை வாழணும்னு இல்லை, வாழ முடியாது இதுங்கிறது இல்லை. அந்த மாதிரியான மக்களை வந்து நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பெயினில் இருந்தோன்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்தாலே நல்ல விஷயந்தான். இந்த படைப்பு அதை தான் செய்யணும் மக்கள்கிட்ட. வெறுமை ஒரு படைப்பு ஜாலியாக இருந்தது அப்படின்றது இல்லாமல். அது ஆனால் எல்லாருமே தேட்டரில் நிறைய இடத்துல சிரித்தாங்க. அழ வைக்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது. படத்தில் நிறைய எல்லாமே சிரித்தாங்க, ரசித்தாங்க. ஒரு சீனையும் அவர் வந்து மருந்து இருக்குதுல்ல, அந்த மாதத்துக்கு ஒரு வாட்டி வேப்ப இலையும் மஞ்சளும் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு கொடுக்குற மாதிரி அந்த மருந்தை வந்து அவர் வந்து ஒரு ஸ்வீட் கலந்து கொடுக்குற மாதிரி தான். ஸோ நிறைய இடத்துல வந்து யாரும் ஸ்டார்டிங்லலாம் யாரும் கிளைமேக்ஸில் தானே தவிர்த்து மற்ற இடம் ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக தேட்டரே ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு ஜாலியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு அதை வந்து அப்படி கொடுத்த விதம் தான் இங்கே டைரக்டர் நிற்கிறாரு. அதை பசி கொடுமைன்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வெறுமை சிம்பிளாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி எஸ்ஆர்னோன்ற மாதிரி இல்லை. அதுக்கு நடுவில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த ஒரு இது இருந்தது. வெறும் பசியில் போய் சாப்பிட்றதுங்கிறது இல்லை, ஒரு உணர்வு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அந்த இடத்துல ஒரு துக்கத்துடைய உச்சத்தில் ஒரு அம்மா வந்து அந்த அழும்போது அவன் ஃபீல் பண்ணுறான், ஆனால் இங்கே அக்கா செத்து கிடக்குறான் அப்படின்னும்போது அதை தாண்டின இதை வந்து வெறும் பசின்னு மட்டுமே எடுத்துட முடியாது. அங்கே தான் சொல்கிறேன், அந்த டைரக்டர் வந்து ஒரு ஆகப்பெரும் கலைஞனாக வந்து
அந்த சட்டில் சோத்தை போட்டு அவன் வாயிற வைக்கிற இடத்துல வேற இடத்துல நிற்கிறார் அவர். அதை வெறும் டீச்சர் கூட நிறைய காம்பினேஷன். அது நல்லா இருக்குதே. அது கடந்து தானே எல்லாரும் வந்திருக்காங்க. வாழைத்தோப்புல சீன்ஸ் வைக்காம நிறைய சீன் ஸ்கூல்லேயே வச்சு. ஏங்க நீங்கள் அதை தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அப்படி தட்டையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதையே அங்கதுக்குள்ளே மெயின் கதையே அதில் தான் நடந்துட்டுருக்கு. மெயின் கதையை நீங்கள் அப்படியே கொடுத்தா டாக்குமெண்ட்ரி நேரம் இத்தனை கூட்டம் வந்திருக்க மாட்டாங்களே. ஏன் வருது? அப்போ நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டை வைக்கணும்ல. ஸோ அது அப்புறம் ரெண்டாவது அதுவும் இதுவும் கலந்த வாழ்க்கை தானே. ரொம்ப காம்பினேஷன் கரெக்டு. ஒரு கதை ஒரு பையனை சுற்றி நடக்குது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை முழுசாக எடுத்திருக்கிறார் இந்த இடத்துல. அவன் வாழ்க்கை எங்கே இருக்குது? நம்ம படத்தில் நிறைய படத்தில் முக்கியமான ஹீரோஸ் படத்துலலாம் கலெக்டராக காமிப்பாங்க, பெரிய பெரிய இது ஆர்மி மேனாக காமிப்பாங்க. ஒரு கோட்டை போட்டுட்டு ஒரு சீனை காமிச்சிட்டு அப்புறம் பார்த்தா ஹீரோ வேறு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே எதை தாண்டி போகுது உங்களுக்கு? பேர் வச்சதை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஒரு பையனுடைய வாழ்க்கை இது. ஒரு பெயின் ஒரு சொல்கிறாங்க. அந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில் அவன் எங்கே இருக்கான்? அவனுடைய லைஃப்பை தானே சுற்றி வருது உங்களுக்கு. அவனுடைய லைஃப்பில் ஜாலியான இடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த டீச்சர் ஸ்கூலு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பெயின்ஃபுல்லான இடம் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது? வாழையை சுற்றி தானே வருது, தோப்புக்குள்ளே தானே இருக்குது. யாரையாவது சுற்றி காட்டுறதா இவன் மேலே தான் தப்பு, அவங்க தான் ஏன் சுற்றி காமிக்கணும்? எதுக்கு நீங்கள் சுற்றி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? இவன் தப்புன்னு இவருடைய இதே வந்து அதுவும் இந்த படத்தில் பர்டிகுலராக இப்படி ஒரு பெயின் இருக்குது. நீங்கள் மக்கள் உணருங்க, அவ்வளோதான். மதிங்க, மக்களை மதிக்க கற்றுக்குங்கன்றது தான். அதை வந்து எப்போ நடந்த விஷயம் இல்லை குற்றம் ஏன் சுமத்தணும்னு நான் கேட்குறேன். அது நடந்த விஷயம் மக்கள் வந்து உணர்ந்துக்கிட்டாலே போதும். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன, இப்போ நான் கமெண்ட் சொல்லுவேன், அப்புறம் என் வாழ்க்கையை வாழ போயிடுவேன். நீங்கள் கேட்குறீங்க, போயிடுவீங்க, கொஸ்டின் கேட்குறீங்க, நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. பட் என்னென்னா இன்னொரு சமூகத்தில் இப்போ நமக்கு வெளியில் போனோன்னா இங்கே ஒருத்தங்க வந்து பிளாட்ஃபார்மில் யாராவது உட்காந்துருப்பாங்க, இல்லை யாராவது ஒன்று கோயம்பேடு போகிறோம் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்க சிரமப்படும் போது அட்லீஸ்ட் அவங்கள அலட்சியப்படுத்தாமல் போகிற தன்மை வந்தால் தான் அதுதான் இதுக்கான வெற்றி. இந்த படத்தை நம்ம உணர்றோங்கிறதுக்கான வெற்றியை தவிர்த்து நேரடியாக இது தப்பு அது சரி சண்டை போடுறதுக்கு இல்லை. சக மனிதனுடைய பெயினை நம்ம உணர கற்றுக்கிட்டாலே அதுதான் இந்த டைரக்டர் வந்து அதை தான் சொல்ல வராரு. அதை தான் அவர் எதிர்பார்க்குறதுமேவும். பழசுக்கு போய் நம்ம சண்டை போடணுங்கிறது இல்லை. சமகாலத்தில் சக மனிதர்களை நம்ம உணர்ந்துக்குவோம், அவங்க பெயினை உணர்ந்துக்குவோம் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.